கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் சங்கீதம் 86வது அதிகாரம் 16, 17 கடைசி 2 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 86, 16, 17 ஜெபத்தோடு இந்த செய்திகளே கருத்தலும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே தமிழ் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், பாறுபாடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே, ஓ பரபரா ஓ பரபரா ரே பரா ரே கரரா, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வாலமயாம் பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயாம் பலனாம், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது வழிகளெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் சத்தியமானவைகள், உமது செயல்களெல்லாம் சத்தியமானவைகள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 86வது அதிகாரம் 2 வசனம் 16, 15 வாசி. எஸ் ரட்சியும் இந்த 16, 17 வசனத்துக்கு ஒரு கீ வார்த்தை இருக்கு. குமாரன். குமாரனா யாரு? ஆண்டவராக. சரியா? இப்ப இந்த 2 வசனத்திலையும் ஒரு 6 குறிப்புகளை நான் கவனித்து, நீங்க 6 குறிப்புகள் பார்த்தீங்களா? நான் சொல்றேன். முதல் குறிப்பு, என் மேல் நோக்கமாக இருந்து எனக்கு இறங்கு. நம்பர் 1. நம்பர் 2, உமது வல்லமை அடியனுக்கு அருளி. நம்பர் 2. 3வது, குமாரனை ரட்சியும். 4வது, நீர் எனக்கு துணை செய்து. பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துணை செய்ய வேண்டும்.
அது 4வது. 5வது, என்னை தேற்றுகிறதை பகைஞர்கள் காண வேண்டும். 6வது, எனக்கு அனுகூலமான அடையாளம் தேவை. இது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் இது எப்படி ஜெபிக்கிறனா தனிமையில் ஜெபிக்கிற ஜெபம். தனிமையில் ஜெபிக்கிற ஜெபம். இப்ப முதல்ல ஒரு வசனத்திலிருந்து வருகிறோம். சங்கீதம் 25வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசம். வெட்கப்பட்டு போகாதது. சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும்போது தனிமையில் இருக்கிறார். எப்பவுமே அவர் சொல்லுவாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆனா தனிமையில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 16வது வசனத்தை என் மேல் தனித்தவனும் என் இருதயத்துல வியாக்குலம் பெருகி இருக்குது. எப்பவுமே நம்ம ஒரு கும்பலா இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது. தனியா இருக்கும்போது எப்படி இருக்கும்? தனியா ரொட்டீனா இருக்கும்போது இப்ப நான் இருக்கேன், என் வீட்டுக்கு போறேன், என் மனைவி கூட இருப்பா, பிரச்சனை இருக்காது. ஆனா தனிமையில் இருக்கும்போது தான் ஒரு பயம் வரும். அந்த பயத்தை தான் நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெபமாக மாறுகிறது. சரி, என் மேல் நோக்கமாக இருந்து எனக்கு இரங்கம்னு சொல்றாரு. சங்கீதம் 69:17 மறையாது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஏன் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது? காரணம், நம்முடைய பிதாவாக்கிய தேவனுடைய பல குணாதிசயத்துல ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவரால் பாவத்தை பார்க்க முடியாது. ஆனா சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல என்னென்ன பாவம் வரும்னா, உலகம் உண்டானதுல ஆதாம்ல தொடங்கி சிலுவையில் இயேசு மறிக்கிறவரை உள்ள பாவங்கள் அத்தனை பிளஸ் அதற்கப்புறம் நம்முடைய காலம். இப்ப பாவம் கூடுதா குறையுதா? குறையாது. இனி உலகத்தின் கடைசி உள்ள பாவம் என்ன யார் மேல வருது? இயேசு. அப்ப பிதாவாகிய தேவன் நினைக்கிறாரு, தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். மறைக்கிற வர நோக்கி ஜெபிக்கிறார். 17 வருஷம் அடியனை நீங்க எப்படி போட்டுக்கலாம்? குமாரனுக்கு மறைக்காது. வாசனம் இந்த வியாகுலங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல வர முடியும். நாங்க எக்ஸாம் எழுதும் போது கொஞ்சம் கவலை இருக்கும், பயம் இருக்கும். ஆனா வியாகுலம் இருக்காது. இந்த பசங்கள்லாம் சொல்லுவாங்க, டேய் நம்ம முடிய கூட தொட முடியாது, என்ன செய்ய முடியாது, என்ன 6 மாசம் கழிச்சு வர சொல்லுவாங்க, எழுதிட்டு போயிட்டே இருக்க போறோம். ஒரு நேரம் அங்கே போர் அடிச்சு நம்மளே அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் எங்களுடைய என்னது பொசிஷன். நான் நல்லா படிப்பேன் பார்த்தீங்கன்னா, டாப்பர் பண்ணல, அவனுக்கு ஒரு பயம், எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குமா குறைஞ்சிருமா. அப்போ அவன் இருந்ததுக்கு எங்க இருந்து வித்தியாசம் இருக்குமா? பயங்கரமா இருக்கும். அதாங்க வியாகுலங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவும் ஒன்றா இருக்கிறார்னு சொல்லி யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்துல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இருக்கா? சரி, சங்கீதம் 110:1 சங்கீதம் 110:1 ஒன்றா இருக்கும்போது இப்ப அவங்க பிரிய போகிறாங்க. நோக்கி அப்ப ஒரு பீரியட் இப்ப 2 பேரும் பிரிய போறாங்க. யார் யாரு பிரிய போறாங்க? குமாரன் இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு. இப்போ நோக்கங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஓபிக்கு வரேன் பேஷண்ட் பார்க்குறேன்னா இது ஒரு ரொட்டீன். இது இதை நான் எவ்வளோ நாளைக்கு செய்யணும்? உயிர் இருக்கிறவர் ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு பயம் வரும். அது என்ன பயம் நான் சொல்லிட்டா? மெமரி லாஸ். இந்த மெமரி லாஸுக்கு ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்குது, அல்சிமர்ஸ் அப்படின்னு ஒரு நோய். அது யாருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எங்களுடைய பெரியப்பா, எங்கள் அப்பாவுடைய அண்ணனுக்கு வந்துச்சு. அவர் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பார், அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார். அவர் மனைவிட்ட கேட்பார், இங்கு கூடி ஒருத்தர் ஏறி ஓடி போட்டான், அவன் யார் வா என்ன செய்யணும்? எங்கள் பெரியம்மா சோகமாக பார்ப்பாங்க, அது என் காலில் புண்ணு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவருடைய மைண்டில் மெமரிலாம் போயிடுச்சு. இப்படி அவருடைய மெமரி போயிடுச்சு. இந்த மெமரி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பேஷண்ட் பார்க்க முடியுமா?
பார்க்க முடியாது. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் வராமல் நீ ஆண்டவர் பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறவர் என்னால் என்ன செய்ய முடியும்? தொழில் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் மிஸ் போக வேண்டியதான். புரியுது உங்களுக்கு? இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ராசஸ். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டுட்டு சிலுவைக்கு போக போகிறார். அதை தான் உம்முடைய சத்துரு யாரு? பிசாசு. சத்துரு எப்படி பாதபடியாக்கி போட்டால் நான் சொல்கிறேன். சிலுவையில் ஆண்டவர் மறிக்கிறாரா? மறிக்கிறார். ஆனால் சாத்தா என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இதோட அவர் சோழி முடிஞ்சிருச்சார். ஆனால் அவனுக்கு தெரியாது 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப ஆரம்பிச்சு. 3ஆம் நாள் உயிரோடு எழும்போது சாத்தானை ஜெயிக்கிறார். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா உலகத்தின் பாவம்லாம் யார் மேலே வந்துருச்சு? இயேசு கிறிஸ்து மேலே பாவம் வந்துச்சு. இப்போ அவர் பேர் என்னது? பாவி. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அவர் பாவின்னு தெரியுமா உங்களுக்கு? மறிக்கிறவர் தான். மறிச்ச உடனே எல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், சந்தன வீரப்பன் உங்களுக்கு தெரியுமா? அவன் எவ்வளோ கொலை செஞ்சுருக்கான் தெரியுமா? நிறைய பேரை கொண்டிருக்கான், நிறைய யானைச்சு கொண்டிருக்கான், போலீஸை கொண்டிருக்கான். ஒரு தடவை இவரை பிடிக்கிறதுக்கு மிலிட்ரி வேன் வரும். எனக்கு முதல்ல நியூஸ் வந்துருச்சு. அந்த பிரிட்ஜு கீழே நிறைய பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த பிரிட்ஜில் நடுவில் வரும்போது பாம்பு அடிக்கிறான், செத்துட்டு ஒருத்தருடைய உடம்புல பீஸ் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு பெரிய கொலை செய்வாங்க. அவனை என்ன செஞ்சாங்க தெரியுமா? சுட்டாங்க. இப்போ உயிரோடு இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? லாடம் கெட்டி ஆட்டி ஆடின்னு அடித்து எங்கே கொண்டு போயிருப்பாங்க? இப்போ கொன்னதுக்கு அப்புறம் அவனை எங்கே கொண்டு போனாங்க? மாச்சூர் தெரியுமா? டெட் பாடி கிடக்கும். இப்போ அவனை எங்கே கொண்டு போக முடியாது? கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது, ஜெயிலுக்கு கொண்டு போக முடியாது. செத்த உடனே என்ன செய்யலாம்? அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த உடனே நம்முடைய பாவெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். சரி, வலது வருஷத்தில் உட்கார்ந்துட்டார், பிரிஞ்சாரு, உட்கார்ந்துட்டார். 2வது குறிப்பை நம்ம பார்க்குறோம். 2வது குறிப்பு உமது வல்லமையை அருளி. இந்த வல்லமையை அளிக்கிறத நான் சொன்னதான் திரும்ப உயிர்த்தலுடைய வல்லமை எடுத்துக்கோமா. ரோமர் 6வது அதிகாரம் 4வது உயிர்த்தலுடைய வல்லமை. ரோமர் 6:4. மேலும் போல அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாரா? மரித்தார். அங்க என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவினுடைய சொல்லுங்க மகிமைங்கிறது என்னதுமா? ஒரு பவர். சரி, என்னுடைய தகப்பனை பத்தி நான் சொல்றேன். முன்னாடி இந்த பென்சில் மூசில் நிறைய போடுவார். போட்டான்னா திடீர்னு சொல்லுவார், சார் ஒரு பேஷண்ட் அலர்ஜி வந்துருச்சுன்னு சொல்லி. எங்கள் அப்பா ஓபி விட்டுட்டு தடான்னு ஓடி வருவார். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவார். ஒருத்தி பிபியை பாப்பா, டெக்கட்ரான் போடு, அதை போடு, இதை போடு, இந்த கையில் ஒரு பல்ஸை மட்டும் வச்சுட்டு உட்காந்து இருப்பார். அப்படி கொஞ்சம் பல்ஸ் குறையுதா, அட்ரிலின் போட்டுக்குவார். அட்ரிலின்லாம் ரொம்ப ரேராக தான். அப்படி போடுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு கட்டிகிட்டே இருப்பார். சார் நல்லா இருக்கு சார், மூச்சோட முடியும் சார், நல்லா இருக்கு சார்னு எதிர்த்து போயிடுவார். அப்போ அவர் அந்த இடத்துல எதுக்காக உட்காந்துருக்காரு? ஒரு வல்லமை. இதை வேற யாரும் செய்ய முடியுமா? செய்ய முடியும். நீங்கள் ஒரு அலாரம் வச்சுருக்காங்கம்மா, அடிச்சிச்சுன்னா எனக்கு தலைவலி வரும். பார்த்துருக்கேன். எதுக்கு வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. அப்போ வல்லமைங்கிறது ஒரு பவர். அந்த வல்லமையின் மூலமாக தான் பிதாவாகிய தேவன் மூலமாக ஆண்டவன் எழுப்பப்படுது. இது ஒரு உயிர்த்தலுடைய வல்லமை. நம்பர் 2 எபிரேயர் 11வது அதிகாரம் 20வது 11 13 எபிரேயர் 13:20 வாசி. மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்திருந்தாரா? மரித்திருந்தார். ஆனா மரித்திருக்கும் போது அவர் கல்லறைக்குள்ள இருக்கிறார். அந்த வல்லமை கடந்து வருது. அந்த வல்லமை அப்படியே வந்து இயேசு வெளியே புரியுது உங்களுக்கு? அதைத்தான் நம்ம உமது வல்லமை அறியலுக்கு அறிவித்து 4வது குறிப்பு. 3வது குறிப்பை நம்ம பார்க்குறோம். குமாரனை ரட்சி. குமாரனை ரட்சியும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யோவான் 16வது அதிகாரம் 20வது. யோவான் 16:20.
சொல்லுகிறேன். ஏன் அழுது புலம்புறாங்க? இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். ஏன் உலகம் சந்தோஷப்படுது? உலகம் என்ன சொல்லுதுன்னா, இவன் பிதாவோட குமாரனுங்கிறான், இவன் ஏன் மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெண்டல் அடிச்சு தான் சிலுவைக்கு அனுப்புறாங்க. யாரெல்லாம் அதை அனுப்பிச்சாங்கன்னா, பிலாத்து, பரிசேயர், சதிசேயர், வேற பாருங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ சந்தோஷமாக மாறும்? உயிர் தெழுதலுக்கு அப்புறம். அவதான் ரட்சித்தாரா? எஸ், ரட்சித்தார். சரி, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிறார். அது என்ன ஜெபம் வாசிப்போமா? ரட்சிப்பை குறித்து ஒரு ஜெபம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே மரணத்திலிருந்து ரட்சிக்கல. எங்க அப்பா பத்தி நான் சொன்னேன், அதை போடுவார், இதை போடுவார், ஆக்சிஜன் வைப்பாரு. இப்போ டெத் ஆயிடுச்சுன்னா ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் வச்சு. எங்க அப்பாவுடைய ஸ்டேட்லாம் எப்போ பண்ணனா, உயிர் இருக்கிறவரை, பல்ஸ் இருக்கிறவரை, மூச்சு இருக்கிறவரை செஞ்சு பிக்கப் பண்ணலாம். ஆனால் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே பிதாவாக்கிய தேவன் தந்து ஆண்டவருடைய ஜெபம் மாமிசத்தில் இருக்கும்போதே என்ன சொல்ற, எப்படி ஜெபிக்கிறார்னா, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவருக்கு தெரியும், நான் மறிப்பேனா மறிப்பேன், உயிரோடு எழுப்பேனா எந்திரிச்சு. அதனாலதான் அவர்கிட்ட ஜெபிக்கிறார். அதனாலதான் குமாரனை ரட்சியுங்கிறது என்னன்னா, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று பரலோகத்தில் அவரோடு கூட உட்காரக்கிற ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வட்டத்தை காட்டப்போம். என்னது? சைக்கிள். வாசிப்போமா? யோவான் 16:28. இதுதான் சைக்கிள். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு, சரி என்ன பாருங்க, பிதாட்ட இருக்காரு, இப்படியே வந்து இங்க உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் என்ன செய்து வாச்சு? இங்க இருந்து வட்டம் வந்துருச்சா? பிதாட்ட இருக்காரு, இந்த பூமிக்கு வந்தாரு, இங்க இருந்து இங்க வந்து ஊழியத்தை செஞ்சு 3 வருஷத்துல மறிக்கிறாரு, மறிச்சிட்டு அங்க போயிட்டாரு. அதான் ஒரு சர்க்கிள். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பிதாவிற்கு திரும்ப நான் அனுப்பிச்சுமே போவேங்க. இது ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு வல்லமையை நோக்கி ஜெபித்தார். சரி, 4வதாக குறிப்பை பார்க்க போகிறோம். அது நீர் எனக்கு துணை செய்து. எல்லாத்துக்கும் ஒரு துணை அப்படின்னு உங்களுக்கு தேவையா இருக்கும். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், சரியா? அந்த நேரத்தில் மிஷல் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பையன் நிற்பாரு. எதுக்கு நிற்பாரு? இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் ஐடியா கொடுத்த உடனே கடனை செஞ்சு பிடிச்சி அப்புறம் என்னை தேட மாட்டார். புரியுதா? அப்போ யாரை தேடுறாரு? இதை நான் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா தான் கையை பிடிப்பார், இப்படி செய்ய அப்படி செய்ய நல்லா சொல்லி கொடுப்பாரு. இப்போ ஏன் கையை பிடிக்கிறதுக்கு தேவை, நான் என்ன செய்யணும், அடுத்தவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே ஒரு ஒத்தாசையை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 50வது அதிகாரம் 7வது. ஏசாயா 50:7. பார்த்தீங்களா? துணை செய்கிறாரா? இந்த துணையை பிதாட்ட கேட்கிறார். பிதாவே எனக்கு துணை செய்யுங்கிறார். இது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிறதுக்கு 6வது வசனம் பாருங்க. முதுகையும் கொடுத்தேன். பாத்தீங்களா? இது சிலுவையில் போறதுக்கு முன்னாடி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. நடந்துட்டு இதெல்லாம் எனக்கு வரும்போது ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்யணும்? துணை செய்யணும். 8வது சமீபமாக இவர் நீதிமானா இல்லையா? நீதிமான் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் மேல எல்லா பாவத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுக்க போகும்பொழுது யோவான் ஸ்நானன் சொல்றாரு, யா நீங்க ஒரு பரிசுத்தர், உங்க கையில நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், எப்படி நீங்க என்னைய ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லலான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எல்லா நீதியும் நிறைவேற நீ வெயிட் பண்ணு, எனக்கு கொடு, பின்னாடி எல்லாம் பார்த்துக்கிடலாம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவராக இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர். ஆனால் வழி யார் மேல வந்துருச்சு? அதனால அவர் சொல்றாரு, என்னை நீ சமயம் என்னோட வழக்காடுகள் யார்?
அப்படின்னு சொல்லிட்டு 9 இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அப்புறம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? இப்ப மரித்த உடனே எங்க போகணும்? நரகத்திற்கு, அப்படித்தானே? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் 3ஆம் நாளுக்கு பிதாவாகிய தேவன் அவர் செய்றாரு, உயர்த்துகிறார். சரி, 6வது வசனம் பாருங்க. ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒப்பு கொடுக்கறேன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். வேணா ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும், இல்லை ரூபாய் கொடுக்குறான். அவன் ஒரு பீடி வாங்கி கொடுக்கான். நீ வந்து அவனை வஞ்சிட, ஏண்டா பீடி குடிக்கலாமா நீ, நான் கஷ்டப்பட்டு காசு கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் என்ன சொன்னான்? கொடுத்துட்ட போயிரு, அதுக்கு மனுஷன் கிடையாது அவன்கிட்ட பேசணும். அதுபோல குமாரனை பிதாவாக்கிய தேவன் சிலுவையில் என்ன செஞ்சாரா? ஒப்பு கொடுத்தார். அவங்க என்ன செய்யலாம்? என்னன்னாலும் செய்யலாம். என்னன்னா அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது 4வது குறிப்பு. ஒரு பாதையை நம்ம பார்க்குறோம். 6வது வசனத்தை பாருங்க. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 30வது வசனத்தில், மத்தேயு 27:30, அவர் மேல் தூப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிறந்த அடித்தார். இங்க 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 ஏசாயில பார்த்தது அதே மாதிரி நடக்குது. அடுத்த வாசம், பரியாசம் பண்ணி அவருக்கு அப்ப இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போக வேண்டிய பாதை. இந்த பாதையில யார் துணை செய்யணும்? பிதாவாகிய தேவர் துணை செய்யணும். துணை செய்யும் பொழுது அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. 42 ரட்சித்தான். மற்றவர்களை ரட்சித்தான என்ன சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன். ரட்சிப்புங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆனா அன்னைக்கு சூழ்நிலையிலிருந்து ரட்சிப்பு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குஷ்டரோகி இருக்க. குஷ்டரோகிக்கு என்ன தேவை? சுகம். சாப்பாடுனா யாருமே கொடுப்பாங்க. ஆனா அவன் சொல்றான், உமக்கு சுத்தமா இருந்தால் என்னை சொஸ்தமாக்கும், நான் உன்னை சுத்தமாக்குறேன் சுத்தமாக்குறேன். மறுத்தாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் அந்த 12 ஸ்திரீமையை எழுப்புகிறார், ரட்சிக்கிறார். ரட்சித்தாரா? லாசருவ உயிரிழந்தார். அப்படியே ஒவ்வொரு காரியமா செய்ய எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் ரட்சித்தார் ரட்சித்தார். எத்தனை பேர் ரட்சித்தார் தெரியாது. ஒருத்தர வந்த அத்தனை பேருக்கு சோத்தை கொடுத்தார். அதைத்தான் சொல்றாங்க, நீ எல்லாரையும் ரட்சித்த, இப்ப ஒன்னே நீ ரட்சித்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க பார்ப்போம். இவர் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி, அப்பொழுது இவனை விசுவாசம். இப்ப சாத்தானுடைய பல ட்ரிக்ல இது ஒரு ட்ரிக். இப்ப நம்ம என்ன செய்வோம்? நான் யார் நான் காட்டுறேன், அதனால நான் என்ன செய்வேன்? சிலுவையிலிருந்து இறங்கி, ஆனா ஆண்டவர் தெரியும் சிலுவையில இருந்து இறங்கினான்னா அவர் மறிக்க முடியாது. மறிக்கலன்னு நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதான் இது பிதாவாகிய தேவன் துணை செய்யும் போதுதான் இது நடக்கும். பிதாவாகிய தேவன் எப்படி அவரை துணை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரம் 42. பிதாவே செய்ய, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும் நான் வந்தது எதுக்காக வந்தேன், சிலுவையில் மறிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனாலும் அப்படி ஒரு ஜெபிக்கிறார். இதா பார்க்குறாரு, உடனே ஒரு ஹெல்ப்பர் அனுப்புகிறார். இந்த ஹெல்ப்பர் எங்க இருந்து அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 43வது வசனம். இது யார் அனுப்பியிருக்கா? பிதாவாகிய தேவன் ரட்சிக்கிறார். ஐயோ குமாரன் கஷ்டப்படுறாரு, ஆனா அந்த ப்ராசஸ்லாம் போகணும். அப்ப நான் செய்வேன், ஒரு ஹெல்ப்பர் அனுப்புறேன். அந்த ஹெல்ப்பர் வந்து என்ன செய்யறாரு? அப்ப 44 வசனம். அப்ப பாத்தீங்களா, இந்த 43, 42க்கும் 44க்கும் ஊடால ஒரு ஹெல்ப்பர் வந்தனால அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்.
இந்த ஜெபத்தை எப்ப செய்ய முடியும்? ஒத்தாசை வரணும். யார்கிட்ட வரணும்? குமாரன், நீர் எனக்கு துணை செய்யணும். இந்த துணை பரலோகத்திலிருந்து வந்தனால அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்தது. இந்த துணை செய்கிறவர் அடுத்து எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐயா 50 9. எஸ்ஐயா 50 துணை செய்கிறார். யார்? அப்போ இப்ப 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தனக்கு வெளிச்சம் இல்லாததுனாலே இருட்டில் நடக்கிறான். வெளிச்சம் இல்லாதனால இருட்டில் நடக்கிறான். அவன் கர்த்தரை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளப்படும். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருட்டில் தான் நடந்தார். இருட்டில் எப்படி நடந்தார்னு சொல்லி மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் என்னதுமா? டார்க்னஸ். என்னது? இருள், கார் இருள். இந்த கார் இருள என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க ஒரு 46 வசனம் வாசிங்க பார்ப்போம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு காட்சியை காட்டுறேன். இது இருளில் நடக்கிறது, நீங்க புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட் இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது பிதாவாக்கிய தேவன். ஆனால் அவர் பிதா கிடையாது. ஏன் பிதா கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஜட்ஜ். ஒரு பக்கம் யார் இருக்காங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அவர் மேல உலகத்தின் பாவம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கும்போது பிதான சொல்லாம என்ன சொல்லுகிறார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அந்த என் தேவனே என் தேவனே கைவிட்டு என்று சொன்னவர் அதே நேரத்தில் லூக்கா 23:46 23:46 பாருங்க. 45 சூரியன் இருளடைந்தது. அப்படித்தானே? இருளடைஞ்சிருச்சா? அதே பொசிஷன் தான். இயேசு பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புவிட்ட என்று சொல்லி ஜீவன். அப்ப ஆரம்பத்தில் நீங்க பார்க்கும்போது பிதா கைவிட்டது போல தெரியும். கைவிட்டாரா? கைவிட்டார். ஆனா எப்ப ப்ராசஸ் முடிஞ்சிருச்சோ, மறிக்கிறாரோ, மறிக்கும் போது என்ன செய்யறாரு? தன் ஆவியை பிதாட்ட கொடுத்துட்டு என்ன செய்யறாரா? மறிக்கிறார். ஏன் பிதாட்ட கொடுத்துட்டு மறிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன இருக்கு? இப்ப ஒரு பொண்ணு இருக்கா, அப்பாவுக்கு அகென்ஸ்டா சேட்டை பண்ணிட்டார். அப்பா அவளை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏற்றுக்கொள்வார். இங்க நம்ம இதில் ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய பொண்ணு ஒரு பையனோட ஓடி போச்சு. அது சொன்ன ஸ்டேட் என்கிட்ட சொல்லிச்சு. என்ன சொல்லி தெரியுமா? செத்தாலும் அப்படின்னு சொன்னது இல்லை. எனக்கு சந்தோஷம் தான் சேர்ந்ததை குறித்து. ஆனால் அந்த நேரம் அடிக்கிற டைலாக்லாம் எப்படி இருக்கும்? சரி, இப்ப அடுத்த ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். நீர் என்னை தேற்றுகிறதை பகைஞர்கள் காண வேண்டும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். மத்தேயு 28வது அதிகாரம் 11வது 28:11. வந்து நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த காவலர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. போர்ச்சவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கும்போது எதனால் அவங்க காவல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27:62. ஆயத்த நாளுக்கு பின்னால 3ஆம் மறுநாளிலே பிரதான ஆசாரியர் பரிசேயர் பிலாத்து வந்து, பிலாத்து யாருமா? அவர்தான் கிங். அந்த ஏரியாவில் அவர் தான் ராஜா. அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த எத்தன் ஆண்டவராக இயேசுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பேர் கொடுத்துருக்காங்க? எத்தன். 3 நாளுக்கு பிறகு நான் எழுந்திருப்பேன்னு சொல்றது எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. என்ன பெரிய ஒரு ஜோக்குனா, யாரு நம்பல? சீசர்கள் நம்பல. யாரு நம்பனா? எதிரிகள் நம்புறாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க எங்களுக்கு கல்லறைக்கு ஸ்பெஷல் படுத்த
எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணுங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆனது இவங்களுக்கு ஏற்கனவே யார் வச்சுருக்காங்க, டெம்பிள் போலீஸ்ல இருக்காங்க, கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்றாங்க, காவல் பார்க்குறாங்க. இத்தனை பேர் என்ன செய்றாங்க, எதை காவல் பார்த்துட்டு இருக்காங்க, கல்லறையா. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தன்னுடைய அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் 4 வருஷம் காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினாலே. இந்த காவலர்கள் பார்த்தாங்களா பார்க்கலையா? எஸ், பார்த்தாங்க. பார்க்காம இல்லை, பார்த்து இதை போய் எங்க சொல்றாங்க, அத வாசி யார்கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 வருஷம் நடந்த பிரதான ஆசிரியர் அறிவிப்பார். உடனே இந்த பிரதான ஆசிரியர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து ஆண்டவரே நீர் தான் ஜீவனுடைய தேவன், இங்க மறித்தீங்க சொன்னாப்புல உண்டாலும் அதை செய்யலை. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 27:63 ஆண்டவரே என்னது, ராஜாவை பார்த்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் யாரு, இயேசு கிறிஸ்து ஆண்டவர். இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்லறை கொடுக்குறாங்க 13:28-13. நாங்கள் நித்திரை பண்ணிக்கலே. ஏமா நித்திரை பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏமா நம்ம இதில் நைட் டியூட்டி பார்க்கும்போது தூங்கலாமா, தூங்கக்கூடாதா? தூங்கலாம், எல்லாம் தூங்கலாம், விட்டுருவாங்க தூங்கன்னு சொல்லி. ஆனால் மற்ற ஹாஸ்பிட்டலாம் தூங்க விட மாட்டாங்க. எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு, சோடாலோட முடிச்சு பார்ப்பேன், உட்காந்து அந்த பிள்ளையை அப்படியே உட்காந்து என்னத்தையும் எழுதிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கூட தூங்கினதை நான் பார்த்துட்டு புரியுது அவங்களுக்கு. ஆனால் தூங்குனாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அனுகூலமான ஒரு அடையாளம். அனுகூலமான அடையாளங்கிறதுனா உயிர் தருதல். மத்தேயு 12:38. மத்தேயு 12:38. அப்பொழுது வேதபாரகரின் பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மிடமிருந்து ஒரு அடையாளத்தை நான் காண முடியும். ஆண்டவர் சொல்ற இந்த அனுகூலமான அடையாளம். அது என்ன அடையாளம், வாசிங்க. அவருக்கு அவர் மறுமொழியாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை கேட்கிறார்கள். அவ அடையாளம் தேவைன்னா தான் நாங்க நம்புவோங்கிறாங்க. வாசிமா. ஆனாலும் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை. அடுத்த வாசிமா. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய நீரை வைத்திருந்தது போல. அந்த நாளும் இதை திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. மத்தேயு 16:14 சேம் சம்பவம். 16:4. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியே அடையாளமே என்று வேறொரு அடையாளம் இவர்களுக்கு சரி, கொடுக்கப்படவில்லை. என்னவா, யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரா, உயிரோடு இருந்தாரா, செத்து போயிருந்தாரா? அப்ப இயேசு உயிரோடு இருந்தாரா? பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவா தன்னுடைய மரணத்தை. சரி, இயேசு மரித்த உடனே அவர் என்ன ஆனாருங்கிறத வாசிப்போமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 பக்கம் 320. 320 வாசிப்போம். ஏனென்றில் படி பாடுபட்டு மாமிசத்துல கொலையுண்டு. இயேசு மாமிசத்துல மரித்தால் யாரு மரிச்சிருக்காங்க? யோனா. யோனா உயிரோட செத்து போயிட்டானா? மண்டையில ஏற மாட்டேன். இந்த வசனத்துல தன் மரணத்தை யாரோட ஒப்பிடுறாரு? யோனாவோட ஒப்பிடுறாரு. இப்போ யோனா செத்து தானே போயிருக்கணும், இப்போ உயிரோட காமிக்கல. அப்போ இயேசு மறிக்கலையா? மறிக்கல. புரியுதா? அப்போ யோனா உள்ள உழுகிறான். நீங்கள் இந்த சண்டே கிளாஸில் தான் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த ஓரத்தில் நிற்பான், ஒரு பெரிய மீன் ஆனை வாயப்பழத்துட்டு இருக்கும், விழுந்தவன் அது முடிக்கணும். அப்படி பைப்பில் அப்படி கிடையாது. அவன் தண்ணிக்குள்ளே விழுகிறான், ஆழத்தில் போயிடுறான், அவன் தலையில் ஆடி கடல் பாசையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது மேலே இருந்தாருமா உள்ளே இருந்தா வருவான். ஆமாம், அவனை வந்து ஒரு தேங்காய் மாதிரி அது சுழல் சுற்றிக்கிட்டே இருக்குது. அவன் மறிச்சிடான். மறிச்ச உடனே
அவன் சரீரத்தை மற்ற மீன்லாம் பிடிச்சி தின்னக்கூடாதுங்கிறக்காண்டி ஆண்டவர் ஒரு மீன் வச்சிருக்காரு. உள்ளே போயிட்டான், மூடிக்கிடுச்சு. அது செவிக்கிறாங்க. ஏன் உயிரோட செத்து போயிட்டான், ஆனால் கல் மாதிரி கிடக்குறான். அதனால் எப்போ அவனுக்கு செவிக்குதுன்னா இப்போ ஒரு சிலர் நிறைய திரும்பிடுவாங்க. ஒரு வாந்தி எடுத்தால் தான் நிச்சயம் வயிறு நிம்மதியாக பார்த்துருக்கேன். ஓசையை கிடச்சுன்னு அடிச்சு ஏற்ற வேண்டியது. அந்த மாதிரி இந்த மீன் என்ன செஞ்சிச்சு, கடற்கரை துப்பிடுச்சு. இப்போ துப்புன உடனே ஆண்டவருக்கு அவனுக்கு என்ன கொடுத்தாரு? உயிர் கொடுத்தாரு. அப்படித்தானே லாசருக்கு உயிர் கொடுத்தாரு. எவ்வளோ நாள் கழிச்சு? ஒன்று தான். இவன் என்ன செய்யறாரு? வெளியே வந்தாலும் உயிர் கொடுத்தாரு. புரியுது உங்களுக்கு? அப்போ இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எதற்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை விட்டு நம்ம முடிக்க போகிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 5வது ரோமர் 1:5. மனித இயல்பின்படி தாவீது சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுத்தன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனாலே ரூபிகம் இருக்கு இல்லைங்களாமா? இங்க எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியம். அவர் மரித்தாரா? எஸ் மரித்தார். உயிரோடு எழுந்தாரா? உயிரோடு. அதனால தான் இந்த சங்கீதம் 86, 16, 17 ஒரு 6 குறிப்பை நம்ம தியானிச்சது திரும்ப நம்ம ஒரு வார்த்தை பார்த்துட்டு முடிக்கிறது. நம்பர் 1, என் மேல் நோக்கமாக இருந்து என் மேல் இறங்கும். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. 2வது, உம்முடைய வல்லமையை அடியேலுக்கு அறியும். இந்த வல்லமை என்ன செய்தது அப்படின்னாங்கன்னா, மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பிச்சு. 3வது, குமாரனை ரட்சியும். அவர் என்ன செய்கிறாரு? தன் மாமிசத்தில் தன்னை ரட்சிக்க அவ்வளவரை நோக்கி என்ன செய்கிறாரா? ஜெபிக்கிறார். 4, எனக்கு துணை செய்யும். ஏன் துணை செய்கிறாரு? இந்த சிலுவையின் பாதை மிக கடினமான பாதை, துணை செய்ய முடியும். 5, என்னை தேற்றுகிறதை பகைஞர்கள் காணும். பார்த்தாங்களா? பார்த்தாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளலை, சுட்டு கொடுத்து கதையை முடித்தாங்க. 6, எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையும் உள்ள பிதாவே, 2 வசனத்திற்குள் புதிய ஏற்பாடு முழுவதையும் நீர் வைத்ததுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.